வணக்கம் கோவை மக்களே, வெல்கம் டு கிரீன் ஹோம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடானது நார்த் வெஸ்ட் கார்னர் சைட்டே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ரெண்டு பக்கமும் காத்தோட்டமாக நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 3 பாத்ரூம் 2 பெட்ரூமோடைய ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ், குவாலிட்டியான ஹவுஸ். இதுவரை கிரீன் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். சைட்டும் வடக்கு, வீட்டோட தலைவாசலும் வடக்கு. மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா பிக்கஸ்ட் கார் பார்க்கிங், 20 அடி நீளம் அப்ரைட் பார்க்கிங். வடக்கு பார்த்த சைட் இருக்கிறதால இப்படி ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு. 20 அடி கார் பார்க்கிங் இருக்கிறதால இன்னோவா காரே 15.52 தான். ஸோ அந்த காரை கூட நம்ம தாராளமாக நிறுத்தலாம். 3 பாத்ரூம் 2 பெட்ரூம், நல்ல பெரிய போர்ட்டிக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுலேயும் ஸ்ட்ரெயிட் பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். 20 அடிக்கு 10.25. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாம் சேர்த்த மாதிரி 1075 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட வீடு. 20க்கு 40ங்கிற லேண்ட் டைமென்ஷனில் இந்த வடக்கு மேற்கு கார்னர் சைட் உள்ள பில்டிங். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் இருகூர். இந்த வீட்டிலேருந்து 3.7 கிலோமீட்டர் சென்ட் ஜோசப் ஸ்கூல், பிரிட்ஜ்வுட் ஐசிஐசி ஸ்கூல் 2.1 கிலோமீட்டர், சிங்கானூர் ரயில்வே ஸ்டேஷன் 2.4 கிலோமீட்டர், எல்என்டி பைபாஸ் 3.2 கிலோமீட்டர். இந்த வீடை ஆரம்பத்திலிருந்து எப்படி கட்டப்பட்டதுங்கிறத ஃபுட்டேஜோடவே நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட மெட்டீரியல் ஒயரிங், குந்தன் ஒயரிங், சுவிட்சஸ் GM மாடலர் சுவிட்சஸ், சானிட்டரி கிளாசட் ஸ்பேரிவர், சம்ப் 6000 லிட்டர், செப்டிக் டேங்க் 5000 லிட்டர், போர்வெல் 130 ஃபீட்டுக்கு போட்டிருக்கு. 60 அடியிலே இந்த லொகேஷன்ல தண்ணி வந்துருச்சு. சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட். இந்த வீடு எப்படி ஆரம்பத்துல கட்டப்பட்டிருந்ததை பார்க்கலாம். இந்த பில்டிங் பின்னாடி இருக்கிற பில்டிங்ஸ் லொகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏரோ மார்க் கொடுத்துருப்பேன். நீங்க நேரில் வரும்போது நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம் இந்த பில்டிங் ஃப்ரம் த பிகினிங் எப்படி பண்ணப்பட்டிருக்குன்னு. செங்கல்ல ஒயர் பிரிக்ஸுங்க, ரெட் பிரிக்ஸ், ஹாலோ பிளாக்லாம் இல்லை, சில் லெவல்ல, லிண்டல் லெவல்ல, ரூஃபிங் லெவல் எல்லாம் பக்காவா பண்ணி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பில்டிங்க்கு அவுட்டர் அப்பியரன்ஸ் மட்டும் இல்லைங்க, உள்ள எப்படி கட்டியிருக்காங்க, என்ன செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட்ஸ், எல்லாமே பக்காவான குவாலிட்டி. ஏரோ மார்க் கொடுத்துருக்கெல்லாம் பேக்ரவுண்டு இருக்கிற பில்டிங்ஸ் நேரில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பேஸ் லெவல், சில் லெவல், லிண்டல் லெவல் எல்லாமே பக்காவாக இருக்கும். கட் லிண்டல்லாம் போடலைங்க, ஃபுல் லிண்டல் பக்கா. ஸ்பேனுக்கு அக்கார்டிங் டு ஸ்பேன் பர்ஃபெக்டாக 16 ராட், 12 ராட் உங்களுக்கு மெயின் ராட், 16ல் உங்களுக்கு 4, 12ல் 2, ஸோ 6 ராட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்பேன். பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. எலிவேஷனும் ரொம்ப நல்லாவே இருக்குது. உங்களுக்கு பிஸ்தா கிரீன் அண்ட் டார்க் மெரூன் அண்ட் சாண்டல் பஃப் கலரில் டிசைன் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயின் டோர்ஸ் பக்காவாக குவாலிட்டியாக உங்களுக்கு CNC கட்டிங்கோடு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பாத்ரூம் பைப்ஸ் எல்லாமே CPVC ஃபினோலெக்ஸ். ஜூம் பண்ணி பாருங்க தெரியும். அவுட்டர் எல்லாமே வாட்டர் டெக் UPVC பைப்ஸ். ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும். இந்த வீட்டுக்கு 2 பெட்ரூமே உங்களுக்கு குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற நல்ல விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டிக்கோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 20 அடிக்கு 10.25ங்கிறதால ஒரு நல்ல லாங்கஸ்ட் போர்ட்டிக்கோ. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே 3 பாத்ரூம் இருக்குது. உங்களுக்கு ஒயரிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுட்டேஜோட உங்களுக்கு ஃபோட்டோஸ் மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குது பாருங்கள். 20 அடி பார்க்கிங், ஸ்ட்ரெயிட் பார்க்கிங். இங்கேயே உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஜலமூலையில் உங்களுக்கு போர்வெல் போட்டிருக்கு. 150 அடிக்கு உங்களுக்கு 60 அடியிலே தண்ணி வந்துருச்சு. ஸோ மெயின் டோர்லாம் டீக்குட்டில் வார்னிஷ் பண்ணி குவாலிட்டியாக இருக்குது. 2 கிரானைட் ஸ்டெப்பினோடு இருக்குது. ஸோ உங்களுக்கு போர்வெல்லாக இருக்கட்டும், உங்களுக்கு தண்ணி தொட்டியோடைய சம் கேப்பசிட்டி 6000 லிட்ரு. உங்களுக்கு டைல்ஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் எலிவேஷன் டைல்ஸ் உங்களுக்கு சாண்டல் பஃபில் ரொம்ப அழகாகவே இருக்குது. பாருங்கன்னா குந்தன் ஒயரிங் இதெல்லாமே ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும். என்ஜினியர் குவாலிட்டியில் எப்போவுமே காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். மெயின் டோர் டீ குட் ஃபினிஷ் ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெஞ்ச் விண்டோ செட்டப்போட. ஸோ பார்க்கிங் டைல்ஸும் ஹை ரிஜிட் பார்க்கிங் டைல்ஸ். அட் த சேம் டைம் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டிக்கான மூடியாக இருக்கட்டும், உங்களுக்கு சம்புக்கான மூடியாக இருக்கட்டும், உங்களுக்கு போர்வெல்கான மூடியாக இருக்கட்டும், எல்லாமே 5000 கிலோ டன்ஸ் தாங்குகிற அளவுக்குள்ள ஒரு ஃபைபர் மெட்டீரியல்.
ஸ்டீலில் போட்டால் உங்களுக்கு ரஸ்ட் ஆகுன்றதால இது ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெளியில் ஒரு அவுட் பாத் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் டைப்பில் உங்களுக்கு இந்த பாத் செட்டப் சோப் ஸ்டாண்டோட ரொம்ப அழகாக பிரைட்டாக இருக்குது. இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாமே மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இப்படி பண்ண முடியுமாங்க உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும். பிகாஸ் 50 lakhs நெகோஷியபிள் இருக்குது உங்களுக்கு அப் டு த மோட் ஆஃப் பேமெண்ட். இதோட பேக்ரவுண்ட் பாருங்கள், இங்கே தண்ணி பைப்ஸ் எல்லாமே வாட்டர் டெக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட பேக்ரவுண்ட் இமேஜோடு வச்சு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். வாங்க மக்களே, இந்த வீட்டை பற்றி நம்ம ஓவர்வியூ பார்த்துட்டோம். உள்ளே போய் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த வீட்டுக்கு உங்களுக்கு ஹோம் லோன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம லீடிங் பேங்க் எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐடிபி, HDFC, ஆக்சிஸ், எல்லா பேங்க் ஆஃப் பரோடா, PNB எல்லா பேங்க்கும் ஹோம் லோன் ஃபெசிலிட்டி 80% வரைக்கும் பண்ணலாம். வாங்க மக்களே, வீட்டுக்குள்ளே என்ட்ராகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளுக்குள்ளே போனால் இப்போ நமக்கு ஒரு ஹால் பார்த்தீங்கன்னா 16 11. ஸோ நல்ல வெளிச்சமாக இருக்குது. இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே எதுவுமே சுவிட்ச் போர்டெலாம் இன்னும் போடவே இல்லை. அப்போயே உங்களுக்கு தெரியும் இந்த லைட்ஸுமே கிடையாது. பட் என்டையர் பில்டிங் எப்படி பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு வீட்டுக்கான மிக முக்கியமான விஷயமே காற்றோட்டம், வென்டிலேஷன் அண்ட் ஏர் சர்க்குலேஷன். இது ரொம்ப முக்கியமானது. வடக்கு பக்கம் ஒரு வாடகை காற்று, பெரிய ஜன்னலும் இருக்குது. ஸோ நல்ல வெளிச்சம். கிழக்கு பக்கமும் உங்களுக்கு மேற்கு பக்கமும் பெரிய ஜன்னல். ஸோ எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். இன்னர் செல்ஸ் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டேர் கேஸ்க்கான ஸ்டீல் ராட்ஸ் எல்லாம் 304 ராட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்சஸ் சவுத் ஈஸ்ட் அக்னி மூலைக்குள்ளே போயிருக்கோம். இது சைஸ் 10x8 4 feet வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் எக்ஸ்டென்ஷன். கிச்சனில் எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். நான் சொன்னேன் இந்த எந்தமே சுவிட்ச் போர்டே போடல, இனிமேல் தான் GM மாடல் சுவிட்சஸ் போடப்படும். ஸோ ஹால்லேருந்து கிச்சன்லேருந்து எவ்வளோ பிரைட்னஸ் இதாகுது பாருங்கள். கிழக்குலேருந்து ஒரு ஜன்னல் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காகவும் இங்கே ஒரு லோயர் செல்ஃப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அரிசிலாம் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இங்கே சைட்லேயும் நமக்கு கடுகு, சின்ன நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. அப் டு ரூஃப் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்கு. ஸோ சமைக்கும்போது நல்ல வெளிச்சம் இருக்கணும், நல்ல பிரைட்னஸ் இருக்கணும். பின்னாடியும் உங்களுக்கு ஒரு லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. செல்ஃப்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ பாருங்கள், கஸ்டமர் ரீச் நிறைய இருக்கிறதால தான் இந்த ஃபினிஷிங் இன்னும் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு 3 கோட் பொட்டி பார்த்து உங்களுக்கு ப்ரைமர் பெயிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே கிளைண்ட்ஸ் ரீச் ரொம்ப ஹெவியாக இருக்குது. பிகாஸ் இது நல்ல லோ பட்ஜெட் ஹவுஸ். வெறும் 50 லட்சங்கிறது நெகோஷியபிள் அப் டு யுவர் மோட் ஆஃப் பேமெண்ட். ஆல்சோ கிளைண்ட் ரீச் நிறைய இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆக்சஸ்லேருந்து இங்கே ஹால்குள்ளே பார்த்துருக்கோம். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இங்கே செகண்ட் ஆக்சஸ் சவுத் வெஸ்ட் குபேரமுலை மெயின் டோருக்கு அடுத்து நம்ம செகண்ட் டோர் பார்க்க போகிறது பெட்ரூம் டோர். ஸோ நல்ல ஃப்ளஷ் டோர் நல்லா இருக்குது. இங்கே இன்னர் செல்ஃப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த குபேர மூலைக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். இங்கே லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. மேற்கு பக்கம் ஜன்னல் இருக்குது, தெற்கு பக்கமும் ஜன்னல் இருக்குது. ஸோ பிரைட்னஸ் பாருங்கள். உங்களுக்கு என்டையர் ஹவுஸ் ஃப்ளோரிங்க்கு உங்களுக்கு டபுள் சார்ஜிங் கிளாசிக் செராமிக் டைல்ஸ், டபுள் சார்ஜிங் டைல்ஸ் இருக்கிறதால லிட்டரிங் நல்லாவே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத். மேலே இருக்கிற பெட்ரூம் குபேரமுலை அதுவும் அட்டாச்சு பாத். 2 குபேரமுலைக்கும் அட்டாச்சு பாத் இருக்குது. ஸோ பாத்ரூமோட டோர்ஸும் நமக்கு ரொம்ப டிஜிட்டல் டிசைனில் ரொம்ப அழகாகவே இருக்குது, PVC டோர். இப்போ நம்ம பாத்ரூம்குள்ளே போயிருக்கிறோம். ஸோ இன்னும் ஃபினிஷிங்கே பண்ணலை. ஸோ பாருங்கள், இங்கேயும் நல்ல பிரைட்னஸ் உங்களுக்கு மீட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃப்ஸும் உங்களுக்கு கலர் ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு கூலான கலர், பிரைட்னஸை எடுத்து கொடுக்கக்கூடிய கலர்ஸ் தான். சோப் ஸ்டாண்ட், டவல் ராட்ஸ், கார்னர் வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு இன்னர் செல்ஃப் சோப் ஸ்டாண்ட்ஸ்க்கு இன்னும் நல்லா டெப்த்தாகவே கொடுக்கப்பட்டு. இந்த குபேரமுலை பெட்ரூமோட சைஸ் 10x11. இவ்வளோ குவாலிட்டியான மெட்டீரியலில் இப்படி ஒரு லோ பட்ஜெட் ஹவுசஸை இங்கே பார்க்கவே முடியாது. கண்டிப்பாக சீக்கிரம் வந்து ப்ரொசஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹாலுக்கு வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலோட இதிலேருந்து செகண்ட் ஆக்சஸில் நம்ம தேர்ட் ஆக்சஸ்குள்ளே போக போகிறோம். ஸோ இப்போ மாடிக்கு போயிருக்கிறோம். இங்கே SS ராட்ஸ் எல்லாமே 304
எஸ்எஸ் ராட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் கிரானைட்டில் உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் க்ளீன் ஆகலை, இன்னும் கம்ப்ளீட் ஆகாததால் இப்படி இருக்குது. இன்னும் கம்ப்ளீட் க்ளீன் பண்ண பிறகு ரொம்ப அழகாகவே இருக்கும். இப்போ நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். மாடியிலையும் பார்த்தீங்கன்னா ஜன்னல் எல்லா இடத்துலையுமே இன்ஜினியர் ஒரு ஜன்னல் வந்து ரொம்ப முக்கியமானது, பிரைட்னஸ் என்டர் ஆகிறதுக்கான வேலைகளை பண்ணுவார். ஸோ இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ மேலே மாடியில் இருக்கிற செகண்ட் ஆக்சஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் வெஸ்ட் குபேரமுலை, இது செகண்ட் குபேரமுலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்க்கு உங்களுக்கு ஆர்சிசி லேப் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. மேற்கு பக்கம் ஜன்னல், தெற்கு பக்கமும் ஜன்னல், இன்னர் ஷெல்ஃப் நல்ல லென்த்தாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஸ்டோரேஜ்க்கு லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 11x10. இங்கே இதுக்கான பெட்ரூம்க்கு அட்டாச்டு பாத் ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் பிவிசி டோர் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகான ஒரு டிசைனோட பிவிசி டோர்ஸ் இந்த பாத்ரூம்குள்ளே போயிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ப்ளூ எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் கலரில் ஆன்டிஸ்கிட் டைல்ஸோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஃபினிஷிங்கே பண்ணலை, வெகு விரைவில் பண்ணப்படும். இந்த பாத்ரூமோட வால் டைல்ஸ் பாருங்கள், உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது. நேச்சுரல் டிசைனோட எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஒரு வெஸ்டர்ன் கிளாசட் ஃபிட் பண்ணப்படும். ஸோ இங்கே செகண்ட் குபேரமூலை இருந்துட்டு நம்ம வெளியில் வரப்போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு சேஃப்டி கேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வெளியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணப்பட்டு ஒரு ப்ரூஃபிங்காக, வாட்டர் ப்ரூஃபிங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே உங்களுக்கு துணி துவைக்கிற மேடை, ஒரு லேடர் அண்ட் உங்களுக்கு துணி காய போடுறதுக்கான கம்பிகள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ மேலே போயிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேங்க், ரியோ சூப்பர் டேங்க், 3 லேயர் டேங்க்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி, உப்பு தண்ணி ரெண்டுக்குமே 1000 லிட்டர். ஸோ துணி துவைக்கிற மேடைக்கும் ஒரு டேப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் டெக் பிராண்டு, இதெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. இந்த வீடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணணும், உங்களுக்கு பட்ஜெட் 45 lakhs, 50 lakhs, 60 lakhs, 70 lakhs, கண்டிப்பாக நீங்கள் வெளியில் விசாரிச்சுட்டே வந்து பாருங்கள். வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியன்றதால கண்டிப்பாக நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கடவுள் உங்களுக்கு ஒரு ஸ்பார்க்கை கொடுத்துருக்காரு. வீடை வாங்கணுன்னா இம்மீடியட்டாக வாங்கிடுங்க. குவாலிட்டி முக்கியம், லொக்கேஷன் முக்கியம், சாயில் முக்கியம். இது ரெட் சாயில். உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. உங்களை நான் அர்ஜி பண்ண விரும்பலை, பட் வீடுங்கிறது ரொம்ப அத்தியாவசியன்றதால தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ நாள் நம்ம வாடகைன்னு ஒன்று கொடுக்கறத விட நம்ம ஹோம் லோன் இஎம்ஐக்கு நமக்கே கட்டிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஹோம் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தரலாம். கடந்த 10 ஆண்டுகளில் லேண்டோட ப்ரைஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சம் இருந்த சென்ட்லாம் இன்றைக்கி 10 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. ஸோ 10 மடங்கு ப்ரைஸ் ஏறி இருக்குது. மெட்டீரியல் காஸ்ட் ஏறுது, மேன் பவர் ஏறுது. ஸோ நமக்கு நீடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வீடு. ஸோ சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள், வந்து பாருங்கள். இதுவரை க்ரீன் ஹோம் சேனலை பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இத்துடன் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட ஒரு வீடு போட்டிருந்தோம். அவங்களுக்கு புக்கிங் பண்ண கிளைண்ட்டுக்கு எப்படி அவங்களோட ரிவ்யூ எடுத்துருந்தோம் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு. அதே போல் அடுத்தடுத்த வீடியோக்களும் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் வீக்கும் ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கு. அதில் நெக்ஸ்ட் வீக்கில் அதோட ரிவ்யூஸ் வரும். அவங்களுக்கு எப்படி, அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி பண்ணோம், எப்படி கலர் செலக்ட் பண்ணாங்க, டைல் செலக்ட் பண்ணாங்க, எல்லாமே அதே போல் ரிவ்யூஸும் நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும், எப்படி வேணும், 100% கஸ்டமைசேஷன் பண்ணி தரலாம். இதுவரை க்ரீன் ஹோம் சேனல் பார்த்த அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள்.